சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலினுக்கு தற்பொழுது அனுப்பப்பட்ட நோட்டீஸ் கணக்கு கேட்கப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகளால் அதிர்ச்சியில் திமுக தலைமை. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் முடிவடைய போகிறது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளில் பல கோடிகள் முறைகேடு செய்யப்பட்டதாக புகார்கள் எழுந்த நிலையில் ஸ்டாலின் அவர்களது சொத்து பட்டியல்கள் பற்றியான முழு விவரத்தையும் கூடுதலாக 2021 சட்டசபை தேர்தலின் பொழுது தனது சொத்து பட்டியலை தாக்கல் செய்தார் அல்லவா, தற்பொழுது அதைவிட பல மடங்கு உயர்ந்துள்ளது என்ற காரணத்தினால் அதை பற்றி கேள்விகளை கேட்டு நோட்டீஸ் ஒன்று ஸ்டாலினுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதற்கான சரியான பதிலை திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் அனுப்பினால் மட்டும்தான் நிச்சயம் இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க முடியும். இல்லை என்றால் ஸ்டாலின் அவர்களை கைது செய்வதற்கும் நீதிமன்றத்தின் மூலமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் முயற்சிகளை மேற்கொள்ளும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் ஏற்படும். 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவே ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவின் மிக முக்கியமான நபர்களது பெயரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தேர்வு செய்து வைத்திருக்கிறார்கள். அதில் முதலாவது இடத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கே தற்பொழுது கணக்குகளை கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் இதற்கான விளக்கத்தை சரியாக கொடுக்கவில்லை என்றால் உடனடியாக வீடு, அலுவலகங்கள், பண்ணை வீடு, உறவினர்கள் வீடு அனைத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்வதற்கு நீதிமன்றத்தின் அனுமதியுடன் இது நடக்கும். அப்படி நடக்கும் பட்சத்தில் என்ன வேண்டுமானாலும் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் செய்ய முடியும். தவறாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு முன்பாகவே ஸ்டாலின் அவர்கள் கணக்குகளை சரியாக காட்டுவாரா என்பதில் ஒரு கேள்வியும் அமைந்துள்ளது. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு திமுக இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றியடைய வேண்டும். அப்படி வெற்றியடைந்தால்தான் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் நெருக்கடியையும் திமுகவால் கொடுக்க முடியும். ஆனால் அதுவே தலைகீழாக மாறிவிட்டால் அதிமுகவோ அல்லது தமிழக வெற்றி கழகமோ இணைந்து ஆட்சியை கைப்பற்றினால் திமுக அடுத்து 20 ஆண்டுகள் ஏன் அதற்கு பிறகு கூட நிச்சயம் அதிகாரத்திற்கு வருவது கடினம்தான் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.